இமயமலை உச்சியில வேண்டி அந்த ஆண்டு வடத்தை தெரிந்தால் சொற்குலோகம் யமனுடைய பதவி இந்திரலோகம் கையிலமலை வைகுண்டம் எல்லாம் போய் சேர்ந்துக்கலாம். இமயமலை ஏறலாம் இல்ல வந்துட்டோம் இல்ல போலாம் ஆகட்டும். உங்களோடு நான் இமயமலை உச்சியிலே மலையில் ஏறினாலும் அண்ணா வடக்கு திசை வழியா ஈசானி முனையா அங்க பலார் என்று ஒரு ஒளியானது தெரிகிறது. என்னன்னா அதிசயம் என் கண்ணுக்கு தெரியாது, உன் கண்ணுக்கு மட்டும் பலாறு பலாறு ஒளி வச்சுதா என்ன அண்ணான்னு கேட்டுக்கப்பா. ஈசானி மூனை வழியா ஒளி பலாறு பலாறு என்று வீசுகிறது. ஒண்ணும் தெரியலையுமா? அது ஈசானி மூலையா பாருங்க, நான் ஒளி கோபுர கலசத்தின் ஒளி தெரியுது. ஈசானி மூலையில கோபுரத்துடைய ஒளி தெரியுது. என்னன்னா ஒளிச்சோம் கேட்டேன், என்னன்னு தெரியல. உன் கண்ணுக்கு இங்க இருந்து காட்சி அளிக்குதுன்னா அது என்ன ஒளி தெரியுமா? அது சொற்குலோகத்தினுடைய சிகரம். சொற்குலோகத்தினுடைய சிகரம் இந்த இமயமலையிலிருந்து சொற்குலோகத்தினுடைய சிகரத்தை நீ இங்கிருந்து பார்க்கறனா பீமா உன்னை போல கள்ளங்கவட சூது வாது வேதகம் உண்மையான பிள்ளைக்கு உயிரோட இங்கிருந்து கருத்தை பார்க்க உனக்கு பகவான் காட்சி அளிச்சிருக்கா. உள்ள போல நல்லவன் உலகத்தில் யாருமே இல்லை. எனக்கு 4 பேர் தம்பி இருந்தாலும் உன்னை போல தம்பி கிடைத்தவை உலகத்துல நாம் என்னை விட்டா யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்காது. எனக்கே கண்டிக்க தெரியாத அந்த கலக்கத்தோடைய சிகரத்தோட ஒளி நீ உனக்கு தெரியுதுன்னா உலகத்திலேயே நீதாண்டா கள்ளன் கவடம் இல்லாத தம்பி வடாக்கன்னு போல அதுக்கு மன்னா. கள்ளங்கபடம் இல்லாத தம்பி என்று என்னை பெருமையோடு பேசினாலும் ஆனா என் நேரத்திலே இருந்து என்னால் நடக்க முடியல. உனக்கு துணியா இதுவரைக்கும் உன்னோடு பேசி உரையாடி வந்தனா இப்ப உன்னோடு பேச துணை இல்லையா? என் வேகமானது துவண்டு என் கால்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஐயோ அண்ணா,
போச்சு. உங்களுக்கு துணியா என்னால் வர முடியலையே என்ற கவலை கூட இல்லை. ஆனா உங்களோடு நீங்க பேசுறதை கேட்க என்னை விட்டால் இன்று உங்களுக்கு யாரும் இல்ல. என்னை விட்டு என் உயிரை உடலை விட்டு உயிர் போகுது அண்ணா. நம்ம 2 பேர் தான் இருக்கோம். 2 பேரும் உயிரோட பகவானுடைய பாதத்தை பார்க்கலாம். அதனால பகவானுடைய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வா, போய்கொண்டே இருக்கலாம். பீமா, நீ இதுவரைக்கும் கேள்வி கேட்டா நான் பதில் சொன்னேன். எல்லாம் போன பிறகு நீயும் மௌனமா இருக்க, நானும் யாரும் சொல்லாம போய்கிட்டே இருக்கேன். எனக்கு தனிப்பா இருக்கு. எத்தனை விளக்கு கேளு, நான் பதில் சொல்றேன். ஏன்டா மௌனமா இருக்க தம்பி? பீமா, ஏதாவது கேளுடா, ஏன் மௌனமா இருக்க? நீ கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்வேன். எனக்கு அழிப்பு இருக்காது, சலிப்பு இருக்காது. ஏண்டா பீமா, தம்பி பீமா, என்னடா மௌனமா மௌனமா இருப்பது என்னடா காரணம்? தம்பி மான் தொழில் மேனி மேல சாஞ்சிருக்கே. இன்னைக்கு 4 பேர் செத்துட்டாங்க. அதுல எந்த கலக்கமும் இல்லை. நீ உயிரோடு இருந்தா அண்ணனுக்கு 1000 யானை பலம் என்று இருந்தேன். இந்த யானையும் சாஞ்சிருக்காங்க. கல்லான தூணுக்கு கலக்கமில்லை என்று இருந்தேன். கண்ணான தூணுக்கு நீ கலக்க வந்து சேர்ந்ததா? இரும்பான தூணுக்கு இடரில்லை என்று எண்ணி இருந்தேன். இதை வந்து நினைச்சேன் தம்பி. என்ன போல தம்பி உலகத்தில் யாரா எனக்கு இருக்காங்க? நீ எனக்கு தம்பி இல்ல, தமையன் இல்ல, நீ எனக்கு தகப்பட்டா.
தம்பில தமிழிலிருந்து எண்ணி நீயுமே எனக்கு தகப்பன்னு இருந்தாய். அரக்கு மாமாளியிலிருந்து 5 தலை நாகனை போல தப்பிப்பார்கள் 4 பேர். அன்னையாகி குந்தமாதேவி 5 பேர்த்து 5 தலை நாகனை போல காப்பாற்றி கரை சேர்த்தாயே. அது முதல் இதுவரைக்கும் எனக்கு தமிழ் இல்ல, எனக்கு நீதான் நீ தந்தையில் சாதித்தியா? தந்தையாகிய பாண்டு மகாராஜன் சொர்க்க பதவி சேர்த்து உன்னால்தான் பகவான் உன்னை கையளிக்கு அனுப்பி புதுச்சாரி மரத்தை கொண்டு தந்தையாய் சொர்க்கம் சேர்த்து நாயே தம்பி எப்பவும் தம்பி சாக மாட்டான், உயிரோடு தான் இருப்பான். நான் முன்னாடி போவேன், அவன் பின்னாடி என்கிட்ட பேசிக்கிட்டே வருவான். வாடாக்காம நான் முன்னாடி போறேன், பின்னாடி பேசிக்கிட்டே வா. அப்போ தர்மராஜன் பீமன் உயிர் பிடிச்ச உடனே சுவாதீனம் இல்லை. தர்மராஜன் செத்த உடனே தர்மராஜாவுக்கு யாரும் பேச்சுரைக்கு ஆள் இல்லை. தர்மராஜா உயிரோட வரணும், உயிர் தீட்டாம தர்மராஜாவை கொண்டு சேர்க்கணும் அப்படி என்று ஊடகத்தில் இருக்கப்பட்டவர் யாருக்கும் தெரியாது, தர்மராஜாவுக்கும் தெரியாது. பகவானுடைய சக்கரம் தர்மராஜனுக்கு ஆதரவாக வந்து கொண்டிருந்தது, பாதுகாப்பாக வந்துட்டு இருக்குது. அப்போ பீமனுடைய ஞாபகார்த்தமா சுவாதனம் எடுத்து பேசிக்கிட்டே போறார் தர்மராஜா. ஆமா, எப்படி போற காமாரி வெளி கற்ப வழி தூரம் ஒன்றி ஒருவனாவே போய் கொண்டிருந்தோம். சாமி, காமாரி வெளி கற்பவெளி தூரம்னா அது என்னங்க? சமஸ்கிருத பாட்டியில காமாரி வழி கற்பவழி தூரம்னா இசை பெண்களுக்கு கற்பத்தில் இருப்பது 10 மாசம். 10 மாசம். காமாரி வழின்னா எதிரே வரவர் யாரும் ஒதுங்க முடியாது, ஒதுங்க முடியாது. ஒதுங்கிறதுக்கு வழி இல்லை. அந்த வழியில கற்பவழி தூரம் 10 மைல் தூரம் தூரம் ஒதுங்க வழி இல்லாம ஒண்டியாக போயிட்டு இருந்தா. ஒண்டியா போயிட்டு இருக்கும்போது 4 வழி பாதை செய்யுது. எந்த வழியில போறது தகித்து போயிட்டு இருந்தப்போ அப்போ நம்ம அமைச்சியார் பிறந்த தர்மராஜன் வைகுண்டம் வந்துட்டு இருக்கான். அதனால அவன் சோதிக்கிற முன்னே யமதர்மராஜன் பார்வட்ட